தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்று சொன்னால், அண்மையிலே தமிழ்நாடு முழுவதும் திரையிடப்பட்ட கிங்டம் என்கின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை எடுத்தவர்கள் தெலுங்கு மொழியை பேசக்கூடிய ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த திரைப்பட உருவாக்குனர்கள். அதிலே விஜய் தேவர கொண்டா என்கின்ற ஒரு நடிகர் நடித்திருக்கிறார். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டு தமிழர்களின் தொப்புள் கொடி உறவான ஈழத் தமிழர்களை அவர்கள் கடந்த 30-35 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் பட்ட துயருக்கு அளவே கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு தேசிய இனமும் சந்திக்காத கொடுமைகளை சிங்கள இனவரி ராஜபக்சே என்கின்ற அரக்கனுடைய ஆட்சியிலே நம்முடைய உறவுகள் சந்தித்தார்கள். முடிவாக 2009 முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்து முடிந்தது. 8 கோடி தமிழர்கள் கூப்பிடும் தொலைவில் இருந்தாலும் கூட அந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அவல அல்லது இயலாத நிலையிலேதான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தார்கள். காரணம், அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் மு கருணாநிதி முதலமைச்சர். ஒரு தொல்குடி தமிழன், தமிழ்நாட்டி மண்ணின் மைந்தர், பச்சை தமிழர், நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒருவர் மேற்கு வங்கத்திலே 1971 வங்கதேச விடுதலையின் போது சித்தார்த்த சங்கரே என்கின்ற ஒரு முதலமைச்சர் வங்கதேசத்தின் முதலமைச்சராக இருந்தது போல் தமிழ்நாட்டில் அந்த வங்கதேச விடுதலைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் 6 கோடி ரூபாயை ஐயா கலைஞர் மு கருணாநிதி வாரி வழங்கினார், அள்ளி கொடுத்தார். அது வேறு செய்தி. சித்தார்த்த சங்கரே போல் ஒரு உணர்வுள்ள தமிழன் இங்கே முதலமைச்சராக இல்லாத கொடும் நிலைதான் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை. ஈழத் தமிழர்களின் பாதுகாப்பு அரணாக இருந்த விடுதலை புலிகள் இயக்கம் தங்களுடைய கருவிகளை அமைதிப்படுத்தி, தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் இருக்கிறாரா அல்லது மறைந்திருக்கிறாரா என்கின்ற கருத்தாடல்கள்லாம் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை அந்த இனம் சந்தித்தது, அந்த துன்பங்கள் துயரங்களை போக்குவதற்குரிய அல்லது தடுத்து நிறுத்துவதற்குரிய ஆற்றல் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லாமல் போனது என்கின்ற வருத்தமெல்லாம் நமக்கு இருக்கிற பொழுது, ஈழத் தமிழர்களை பயங்கரவாதிகள் போல, இன்னும் சொல்ல வேண்டுமானால் மலையக தமிழர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று தமிழ்நாட்டிலிருந்து வெள்ளையர்கள் காலத்திலே இலங்கையினுடைய நடுப்பகுதி கண்டி நுவரேலியா போன்ற நடுப்பகுதி மலை தோட்டங்களை உருவாக்கி தேயிலை தோட்டங்களாகவும் குழம்பி தோட்டங்களாகவும் ஏலக்காய் தோட்டங்களாகவும் அங்கே ஒரு பெரும் நிலப்பரப்பை புதிதாக வெள்ளையர்கள் வசதிக்கேற்ப வெள்ளையருடைய சுரண்டலுக்காக உருவாக்க முற்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கப்பலில் ஏற்றி இலங்கைக்கு கொண்டு சென்றார். அவர்கள்தான் இன்றைக்கும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் என்ற பெயரிலே ஒரு 10 லட்சம் பேர் அங்கே இருக்கிறார்கள். ஏற்கனவே 1965 சாஸ்திரி ஸ்ரீமோவா உடன்படிக்கை என்ற பெயரிலே நாடற்றவர்களை ஒரு 10 லட்சம் பேர் அறிவித்து, அதில் பல லட்சம் தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் மாஞ்சோலை தொடங்கி நீலகிரி வரைக்கும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் வரைக்கும் இந்த மலைப்பகுதிகளிலே தேயிலை தோட்டங்களிலே இன்றைக்கும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கே வாக்குரிமை கிடையாது, குடியுரிமை கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஈழத்தமிழர்கள் யாரோ ஒரு சிலர் அப்படி இருந்திருக்க கூடும். மலையக தமிழர்களை நாடற்றவர்களாக அறிவித்த போது தந்தை செல்வா அதற்காகவே அவருடைய தலைமையிலான தமிழரசு கழகத்தின் சார்பிலே காந்திய மக்கள் இயக்கம் தொடங்கி அவர்களை தமிழீழ பகுதியிலே குடியமர்த்துவதற்கு பல வகையான முயற்சிகளை ஈழத்தமிழர்களும் ஈழத்தமிழர் தலைவர்கள் மேற்கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாநிலங்களிலே வந்து குடியேறி நாட்டில் குடியமர்த்தப்பட்டார்கள். இந்த மலையக தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒருவருக்கொருவர் கொள்வினை கொடுப்பனை என்கின்ற நிலை வைத்து ஒரே தமிழ் தேசிய இனமாக வந்திருந்தா இவ்வளவு சேட்டைகளை இந்த சிங்களவன் செய்திருக்க முடியாது. அது சில பிரித்தாலும் சூழ்ச்சி. அந்த நிலையில் ஈழத்தமிழர்கள் மலையக தமிழர்களை கொடுமைப்படுத்துவது போலும், ஈழத்தமிழர்களை வந்தேரிகள் போலவும் ஈழ மண்ணிலே இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கு எதிராக தமிழர்களை கொச்சைப்படுத்தி
கிங்டம் என்கின்ற திரைப்படம் தமிழன் தான் எடுக்கிறான். திரையரங்குகளிலே திரையிடக்கூடிய அந்த உடன்படிக்கையை ஒரு வெக்கங்கெட்ட தமிழன் தான் எடுக்கிறான். அவன் பேரை கூட சொல்லுவதற்கு நமக்கு கூசுகிறது. ஆனாலும் அந்த திரைப்படங்கள் திரையிடப்பட்ட திரையரங்குகளிலே வீரமிக்க நாம் தமிழர் பிள்ளைகள், அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் கொடுத்த ஒரு அறிக்கையை ஆயுதமாக கொண்டு பல்வேறு திரையரங்குகளில் முற்றுகை போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து திரையிட விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது தமிழர்களின் வீரத்தையும் தமிழர்களின் தமிழ் தேசிய இன உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. பல்வேறு திரையரங்குகளில் திரையரங்க முதலாளிகளிடமே சென்று நாம் தமிழர் பிள்ளைகள், உணர்வுள்ள பிள்ளைகள், வீரமிக்க பிள்ளைகள் விண்ணப்பங்களை கொடுத்து வேண்டுகோள் வைத்து நாங்களும் இந்த திரை இப்போ தென் மாவட்டங்களில் கோயில்பட்டியில எந்த திரையரங்கிலையும் நாங்கள் அதை திரையிடுவதை நிறுத்தி விடுகிறோம் என்று திரையரங்க உரிமையாளர்களே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளிடம் உறுதிமொழி அளித்த அந்த நிகழ்வுகள்லாம் உண்மையிலே நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. இது இன்று நேற்றல்ல, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஈழப்போர் தொடங்கிய அந்த காலத்திலே புன்னகை மன்னன் என்கின்ற ஒரு திரைப்படத்தை உலக கதாநாயகன் என்று சொல்லப்பட்ட, இன்னும் சொல்ல வேண்டுமெனால் மண்ணின் மைந்தர் என்று செந்தமிழன் சீமான் அவர்களாலே சொல்லப்பட்ட கமலஹாசன் நடித்து சிங்களத்து சின்ன குயிலே என்கின்ற பாடெல்லாம் அன்றைக்கு அந்த திரையரங்கிலே ஒழித்து எங்களை போன்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பல்வேறு இடங்களிலே எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்திலே திரைப்படத்தை எதிர்த்து நடித்து தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்திலே சுகமாக வாழக்கூடிய இன்றைக்கு மக்கள் நீதி மையம், அதனுடைய தலைவர், திராவிட மாடல் சட்டமன்ற உறுப்பினர்களாலே நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பப்பட்ட அந்த நடிகர் கமல்ஹாசன் அன்றைக்கே சிங்களத்து சின்ன கோயிலை என்றெல்லாம் பாட்டு பாடி சிங்களர்களும் தமிழர்களும் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக இணைந்தால் இந்த போராட்டம் தேவையில்லை என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே கொஞ்சம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிங்கள விளையாட்டு வீரர்களை சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு திடலில் அந்த மட்டைப்பந்து விளையாட்டை விளையாட முடியாத நிலையை அதிமுக ஆட்சியில் 2011 பிறகு அம்மையார் ஜெயலலிதா துணிச்சலாக எடுத்தார். தமிழ்நாட்டு மக்களும் கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாட்டு மக்களும் அம்மையார் ஜெயலலிதா மேல ஒன்றாக நின்று நடவடிக்கை எடுத்தார்கள். ஒன்றிய அரசு கூட அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு நிலை நிலவுகிறது. அதே போல நிறைய திரைப்பட நடிகர்கள் சிங்களவர்கள் அழைப்பின் பேரிலே அங்கே கொழும்பு செல்வது, அங்கே திரைப்பட விழாக்களை நடத்துவது அல்லது பாட்டு இசை நிகழ்ச்சிகளை பின்னணி பாடல்களை போய் நடத்துவது, இதற்கெல்லாம் நாம கடும் எதிர்ப்பு. இளையராஜா கூட அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு உடன்படிக்கை செய்த அப்புறம் தமிழர்களின் கடும் எதிர்ப்பை மீறி அவர் வர மறுத்து விட்டதான செய்திகள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த கிங்டம் படம் ஈழத்தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் இழிவுபடுத்துவது போல, கொச்சைப்படுத்துவது போல, கேவலப்படுத்துவது போல திரையரங்களை திரையிட்ட அந்த நாளிலிருந்து நாம் தமிழர்களின் கடுமையான எதிர்ப்பு, அந்த திரைப்படத்தை தயாரித்த நிறுவனமே இன்றைக்கு வருத்தம் தெரிவித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு ஒரு மடல் எழுதி இருப்பதாக தகவல்கள் வருது. இப்படிப்பட்ட நிலையிலே இது தொடர்ந்து இது போன்ற அது சிங்கள ஊடுருவலாக கூட இருக்கக்கூடும் என்று நான் ஐயப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் திசாநாயக்கா, அப்புறம் ராஜபக்சே, பண்டார நாயக்கா, இந்த நாயக்கா ராஜபக்சே எல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் முதல்ல திருப்பதி கோயிலுக்கு தான் போவாங்க. திருப்பதி கோயில் தமிழர்களின் கோயில் என்பது வேறு. ஆனால் அவர்கள் தெலுங்கு வாசத்திலே ஆந்திர பிரதேசத்துக்கு ஹைதராபாத்துக்கு போய் அந்த நாட்டு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலே தான் சிங்களர்கள் இன்றைக்கு இருக்கிற அரசு, சிங்கள அரசில் உளவாளிகளாக கூட இந்த திரைப்பட ஊடகங்கள் வழியாக ஏற்கனவே ஒரு திரைப்படம் லைக்கா நிறுவனம் எடுத்து விஜயை நடித்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அந்த படத்துக்கு சீமான் அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார். அதே போல இப்பொழுது இன்னொரு செய்தி நான் நேரடியாகவே கடந்த 29ஆம் தேதி கேட்டேன். நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்களின் அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் அமீர், ஏன்னா இயக்குனர் அமீருக்கும் செந்தமிழர் சீமானுக்கும் தான் 2009 இனப்படுகொலை எதிர்த்து ராமேஸ்வரத்தில் நடந்த திரைக்கலைஞர்கள் நடத்திய மிகப்பெரிய
கண்டன பொதுக்கூட்டத்தில் இவர்கள் 2 பேர் பேச்சு தான் உலகெங்கும் பரவியது. அதிலே செந்தமிழர் சீமான் ஒரு கட்சியின் தலைவராக போய்விட்டார். அமீர் திரைப்படத்துறையிலே மூழ்கி விட்டார். அந்த அமீருக்கும் சிங்கள நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரீம் லைன் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட நிறுவனம், எல்லா சகல வசதிகளும் சென்னையில் இருக்கக்கூடிய வசதிகளை காட்டிலும் கூடுதலான வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம், முழுக்க முழுக்க சிங்களர்கள். அமீருக்கு அங்கே என்ன வேலை? அமீருக்கு அவர்களோடு என்ன உடன்படிக்கை? அப்படியானால் சிங்கள ஊடுருவல், சிங்கள உளவாளிகள் திரைப்பட துறையின் வாயிலாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து இந்த கிம்டம் என்கின்ற படம் போல தமிழகத்திலே அப்படி சில படங்களை உருவாக்கி வெளியிட்டு இந்த தமிழ் தேசிய உணர்வை மடைமாற்றக்கூடிய அந்த திட்டம் சிங்கள இனவரி அரசுக்கு, அது ராஜபக்சே அரசாக இருந்தாலும் சரிதான், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரிதான், எந்த அரசாக இருந்தாலும் சிங்கள இனவரி அரசு சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் தேசிய இனத்தை அழித்து ஒழிப்பதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் வாய்ப்புகள் வருவதோ அந்தந்த வகையிலெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை திட்டமிட்டு தொடர்ந்து உருவாக்கி கொண்டு வருகிறார்களோ என்கின்ற ஐயம் இருக்கு. அந்த ஐயப்பாட்டின் அடிப்படையில தான் இந்த ட்ரீம் லைன் என்கின்ற அந்த திரைப்பட நிறுவனத்தோடு அமீர் உடன்படிக்கை. அந்த திரைப்பட நிறுவனம் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் இவர் நடிக்கிறாரோ அல்லது திரைப்படங்களை இயக்குகிறாரோ நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த கிங்டம் திரைப்படத்தை எதிர்த்து நாம் தமிழர் பிள்ளைகள் போராடியது போல் இயக்குனர் அமீர் வீட்டையும் அல்லது இயக்குனர் அமீர் அலுவலகத்தையும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு அங்கு போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி முற்றுகையிடக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ் தேசிய உணர்வு நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். உடனே நாம் தமிழர் பிள்ளைகள் தான் செய்ய வேண்டும், மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று பொருள் அல்ல. ஆனால் பெருங்கூட்டமாக நாம் தமிழர் பிள்ளைகள் இருப்பதனாலே நல்லது செய்தால் ஆதரிப்போம், அல்லது செய்தால் மறுப்போம், எதிர்ப்போம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எனவே இயக்குனர் அமீர் மீதும் நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு கண் வைக்க வேண்டும். இயக்குனர் அமீர் வழியாக சிங்கள உளவாளிகள் தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்துக்குள் நுழைந்து தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு எதிராக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக, தமிழீழ விடுதலைக்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக, ஈழத்தமிழர் பயங்கரவாதிகள் போல, விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் போல காட்சிகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக கூடும் என்ற ஐயப்பாட்டிலே நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த கிங்டம் திரைப்படத்தை எதிர்த்து மிகப்பெரிய அறப்போர் புரிந்து வெற்றி பெற்றதை போல, அது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது, இதுல மாறுபட்ட கருத்துல வெற்றி பெற்றதை போல நம்முடைய செந்தமிழர் சீமானின் அன்புக்குறி இளவல் இயக்குனர் அமீர் மீதும் ஒரு கண் வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.